பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னதான் ஜெபித்தும் உபவாசித்தும் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தும் அவர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வர வேண்டுமானால் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வசனம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கப்படாத இடத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு வேலையே கிடையாது. நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய ஆத்மா சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய சரீரம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சுத்திகரிப்பு இல்லாமல் இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஆளுக்கு செய்ய முடியாது. அதான் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. சில நேரங்களில் நான் போராடி ஜெபித்திருக்கிறேன், கத்தரி ஜெபித்திருக்கிறேன், அழுது ஜெபித்திருக்கிறேன், உபவாசித்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன், முழங்கால் படிக்கிட்டுருக்கிறேன், வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அவ்வளோ பண்ணியும் சில விஷயங்களை விடுதலை இல்லை அப்படின்னு சொன்னால் ஆவியானவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அவர் போ என்று சொன்னால் போக வேண்டும், போகாதே என்று சொன்னால் போகக்கூடாது. நிறைய நேரங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவருடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுக்காமல் இருந்த காலகட்டங்கள்லாம் அவர் அமைதியாக போய்விடுகிற காரியங்களும் இருக்கிறத பார்த்துருக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நாம் எதற்கு இடம் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுங்க, உலகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. நமக்கு ஜெயம் உண்டு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஓடும்போது தான் பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு பின்பாந்தரத்தில் வர முடியும். எப்படி ஆற்றுல தண்ணி இருந்தால் தான் பெரிய நதியில் தண்ணி இருந்தால் தான் அதில் படகு செல்ல முடியும் போல், அதே மாதிரி தான் நமக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஓடாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் கிருபையும் கிடையாது. எனக்கு பிரியமான அன்பு பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, அழகாய் வந்த பாடல் உள்ளம் திறந்து அவருடைய அன்புக்குள்ளே ஒப்பு கொடுப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆம், பரிசுத்த அன்பு தகப்பனே, நசனாகிய இயேசுவை நிரப்பின ஆவியானவரே, அப்போஸ்தலரை நிரப்பின பரிசுத்த ஆவியானவரே, எத்தனையோ பரிசுத்தவான்களை நிரப்பி உடைய ராஜ்யத்துக்கு அநேக ஆத்மங்கள் அழைத்து செல்லும்படியாக நடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, எங்களையும் கண்ணோக்கி பாருங்கப்பா. உடைய பிள்ளைகளுடைய வேலைகளில், குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்கு உடைய அன்பு பரிசுத்தம் எங்களுக்கு அவசியம் தேவை. எங்கள் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் அளவற்ற கிருபையினால் ஒரு அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்கள் கிருபையில் அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.